கதிரேசா மாமா, புள்ளைக்கு பிறந்த முடி எடுக்காம இருக்கு. நம்ம குல தெய்வத்துக்கு பொங்க வச்சு கடா வெட்டி முடி இறக்கி காது குத்தி விடுவோம். நீயே நம்ம சேதுபதி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வர்ற புதன்கிழமை அவருக்கு தோது விடுமான்னு காட்டுவா. நம்ம சாதி சனங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும். சரி. வெளியில படுத்த மனுஷன் இப்படி அல்பாயசுல போயிட்டாரு. ஆச்சியா ஆச்சியா, நீ கேட்டதெல்லாம் இதுல இருக்கு. நல்லபடியா உன் பொண்ணு கல்யாணத்தை முடி. என் தயவு என்னைக்கு உனக்கு உண்டு. நல்ல காரியத்துக்கு போறோம். நாச்சியா கையால இந்த தாலியை தொட்டு கொடுக்க சொல்லுங்க ஐயா. கொடுங்க. நாங்க வர நல்லா இருக்கு. மிஞ்சி கழட்டி வைக்க மிகுந்த வயசாச்சோ, தாலி கழட்டி வைக்க நாம் பெற்ற தங்கத்துக்கு தளர்ந்த வயசாச்சோ. மாமா, கொஞ்சம் இளநியாவது சாப்பிடுங்க. மாமா, பச்சை தண்ணி கூட பல்லுல விடாம உடம்பை உசுரியும் இப்படி உருக்கிட்டு கீழே. மனசுல சந்தோஷம் வந்தா அனுப்பு, வயிற்றுல பசி இருக்கும். என் பிள்ளைய இந்த குலத்துல பாக்குறதுக்கான ஆசைப்பட்டு பொட்டல்ல நட்ட மரமா போச்சு அவளோட பொழப்பு. தாய்மட்டு செல்வாக்க இருக்கும் போதே அவளுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. நான் கண்ண முன்னதுக்கு அப்புறம் அவ என்ன ஆவாளோ, எந்த நிலைமைக்கு போவாளோ, என்னடா இது, என்னால தாங்க முடியலப்பா. அவ கையால எத்தனை பொண்ணுகளுக்கு தாலி எடுத்து கொடுத்திருக்கா. அவ கழுத்துல தாலி நிலைக்கலையே. கோடி கோடியா சொத்துருந்து என்னடா பிரயோஜனம். என் பொண்ணுக்கு எட்டனா குங்குமமும் நானா பூ வாங்கி என்னால கொடுக்க முடியலடா. நான் இதை யாருகிட்ட போய் சொல்லுவேன், நான் யாருகிட்ட நான் யாருகிட்ட போய் கேட்பேன்.
நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? அப்பா கதிரேசா, என் பொண்ணுக்கு அந்த பூவையும் பொட்டையும் மாமா, உங்க முன்னால நான் தோல் துண்டு கொள் என்னையே போய் நாச்சியா கழுத்துல எனக்கு அந்த தகுதி. மாமா, நாச்சியா, செத்த அப்ப ராசா, உன்னை பாழு கிணத்துல தள்ளிட மாட்டேன். உன் நல்லதுக்காக தாமா சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்ணுமா. நான் மாட்டேன். எனக்கு இந்த பொழப்பு முக்கியம் இல்ல, என் புள்ளத்தான் முக்கியம். உனக்கு உன் புள்ள முக்கியம், எனக்கு என் புள்ள முக்கியம் இல்லையா? எந்த உடம்புல எனக்கு வெந்நீர் ஒத்தனமா ஐயா? ஐயே, அப்படி அப்படி இல்லம்மா. எம்பிட்டு பெரிய வீடா இருந்தாலும் கூரை இல்லைன்னா குட்டிச்சுவர் தானே. ஒரு பொண்ணுக்கு மஞ்சளும் குங்குமம் தானே முக்கியம். நீ சின்ன வயசு, எனக்கு இன்னும் எம்புட்டோ இருக்கு. அப்பா, நான் பெருசவே இல்லையா? என் பேச்ச கேளுமா. என் தலையில இந்த எழுத்து எழுதி வச்சுட்டு போயிட்டியே. ஏமாமா, உழுது பொழைக்க காணி இல்ல, உக்காந்துருக்க வீடு இல்ல, நான் கணத்துல கை வச்சு உக்காந்துருக்கீங்க. எல்லாரும் என்ன செய்ய? என் என் கூட இல்லையே. தகப்ப செத்தா குழுல, தாய் செத்தா தெருவிலன்னு சொல்லுவாங்க. என் ஆத்தா உசுரோட இருக்கும் போதே நான் தெருவில் நின்றுட்டேனே. என்ன பெற்றது என்னை விட அது வாழ்க்கை பெருசும் தானே வாக்கப்பட்டு போயிருச்சு. ஊர்ல எல்லாரும் தங்க பாண்டி ஆத்தான்னா சொல்றாங்க. கதிரேச தேவர பொண்டாட்டின்ல சொல்றாங்க. இப்படி 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 தங்க பாண்டி மாட்டிக்கிட்டான். யாரு? அடே டே டே டே, ஆராசா வா. தங்க பாண்டி, தாத்தாவுக்கு ஏதாவது கொண்டாந்துருக்கியா? என்ன கொண்டாந்துருக்கே? தாத்தா, இதெல்லாம் என்னது? நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.
தங்கப்பாண்டி, எங்க நம்ம புள்ள தங்கப்பாண்டி? எல தங்கப்பாண்டி, தங்கப்பாண்டி! ஐயா ராசா, புள்ளைய காணோன்னு நான் ஊர் முழுக்க தேடிட்டு வாரேனே. நீ இங்கேயா ராசா இருக்க? தங்கப்பாண்டி வா வா. அப்படித்தான் தங்கப்பான். நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். போக மாட்டேன். என்ன ஏதுன்னு தெரியலையே. என் முந்தானைய புடிச்சுக்கிட்டு ஆத்தா ஆத்தான்னு சுத்தி சுத்தி வருமே. இப்ப என் பக்கத்துல கூட வர மாட்டேங்குது. என் புள்ள முகத்துல அருள் கெட்டு போச்சு. அப்ப யாரையோ பாக்குற மாதிரி பாக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்ப? என்ன தண்ணி பால்குடி மறக்காத பச்சை பிள்ளைகிட்ட போய் பஞ்சாயம் பேசிட்டு இருக்கவ. அவங்க சின்ன பிள்ளை தானே, என்ன விவரம் புரிய போகுது? அதுக்காக நீ அழுகிறவ? போமா, வீட்டுக்கு போய் வேலை பாரு. காலையில நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ எங்க போயிட்டவன்? எங்க தங்க பாண்டி? என்னால ஓட முடியாது பாரு. ஏன் தாத்தா உன்னை எல்லாரும் பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாங்க? எல்லாருக்கும் இடுப்பு வலிச்சிருக்கோம். கேட்டா சொல்லுங்க தாத்தா. எல்லாம் ஒரு மரியாதை தான். நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆச்சியா, வீடு வந்தாச்சு, வீடு வந்தாச்சு, வாங்க வாங்க. டங் 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 டங். நாச்சியா, இத பாரு யார் வந்திருக்கான்னு. நாச்சியா. தங்கப்பாண்டி வாயா. ஏய் தங்கப்பாண்டி, என் புள்ள வந்துட்டியாப்பா? அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. வாயா தங்கப்பாண்டி. வாடா ராசா வா. சரி சரி. அப்போ இந்த பாரு, நம்ம அப்பா கூப்பிடுறாங்க, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க. போங்க 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 போங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருக்க மாட்டேன். பாரு என்ன. ராசா ராசா, இப்படியா செய்ய கூடாதுப்பா. சொல்றத கேளு. அழுவ கூடாது, அழுவ கூடாது. ஆட மேலே ஏற்றி விடுவேன், குதிரை மேலே ஏற்றி விடுவேன். அழாதப்பா. எப்பா எப்பா எலை. என் புள்ள என்கிட்ட வரலனாலும் பரவாயில்ல, பறந்து போயிரும். தூக்குங்க அப்பு. அப்போ எதுப்பா? எழுந்துரு எழுந்துரு. ஆசா இல்ல, வேணாண்டா ராசா. அவங்கள வெட்டி விடுவோம், வெட்டி. நம்ம வீட்டு போயிடலாம், நம்ம வீட்டு போலாம். வா. அத்தா, அவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா தானே இருக்கேன். எனக்கு துணையா இருக்கட்டுமே. என்ன, வீடு பக்கத்துல தானே இருக்கு. இங்க இருந்து கூப்பிட்டீங்கன்னா ஏன்னு கேட்டு போறாங்க. பெரியவனா எல்லாம் சரியா போயிடும். அத நினைச்சு நீ உடம்பு கெடுத்துக்காத. வருத்தப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. தங்கப்பாண்டி, இப்ப பாத்தீங்களா, நான் தான் உங்களோட பெரிய ஆளு. நீதான் தங்கப்பாண்டி. ராசா, தங்கப்பாண்டி.
பெத்த மகன் தங்கப்பாண்டி வாய் நிறைய ஒரு வார்த்தை ஆத்தான்னு சொல்லி கூப்பிடுறாரா? அது முகத்தை ஒரு தடவை முழுசா நான் பாத்திர மாட்டேன். என் கையால ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டுற மாட்டேன். இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடந்துருன்னு தானே கரிமீன் கவிச்சு தொடாம உப்பு போட்டு உணர்ச்சியா சோறு திங்காம இந்த பாவி மக உசுர கையில பிடிச்சுக்கிட்டு கிடக்க. ஏய் கொட்ட பாக்க எங்க குடத்தை தூக்கிட்டு கிளம்பிட்ட? இந்த ஊர்ல ஆம்பளைங்க யாரும் இல்லன்னு சன்னியாசம் போயிட்டு இருக்கேன். ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையாக்கும்? வேட்டியை கட்டி சட்டையை மடிச்சிட்டா மட்டும் சரியா போயிருமாக்கும். வேணும்னா சொல்லு, அவுத்து போட்டுறேன். ஏன் என்னாச்சு? நாக்கால மூக்கையே தொட முடியல. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ பாட்டுக்கு நாக்கு நீட்டினாதான் கழுத்தை நீட்டுவேன்னு சொல்லிவிட்ட. இந்த பண்டாரம் அதை நம்பி அதே கறக்கமா சோறு தண்ணி கூட திங்காம நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு நான் ஏன் அலைஞ்சு பார்த்துட்டேன். நாக்கு நீள மாட்டேங்குது, மூக்கும் கிட்ட வர மாட்டேங்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பயம் செய்ய முடியாது. ஏய் என்னை சும்மா கஞ்சி காய்ச்சிருக்கல? உங்க கையால் ஆகாத தனத்துக்கு ஊரை ஏன் இழுக்கிறீங்க? இவ்வளவு பேசுறியே, எங்க நீ தொடு பாக்கலாம். நாங்க நாக்கால எங்க வேணாலும் தொடுவோம். அது நாங்களும் தான் தொடுவோம். மூக்க தொட்டு காட்டுட்டா? எங்க காட்டு. என்னையே பாருங்க. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். எங்கடி நாக்கே காணோம்? இப்ப பாருங்க. அடி பொம்பளைங்க பேசி பேசியே நாக்க நீளமா வளர்த்து வச்சுட்டீங்கடி. அதான் பொசுக்குன்னு தொட்டுட்ட. நாங்க ஆம்பளைங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அதான் நாக்கு எம்பவே மாட்டேங்குது. என்னது? நான் ஒரு விவரம் கேட்டவன். உன்னை நெத்திய தொட சொல்லி இருக்கணும். தொடட்டா? நெத்திய நெத்திய இல்ல, நான் கொஞ்சம் நினைச்சி வளைச்சி நீட்னா என் ஜடையோட குஞ்சத்தையே தொடுவேன். ஆத்தா அங்காள பரமேஸ்வரி, கொல்லங்குடி காளி, கூம்பாச்சி அம்மா, என்னைய விட்டுறி ஆத்தா. மச்சான் மச்சான். ஐயோ, நீ எப்போ மூக்க தொடுறது, நான் எப்போ உனக்கு வாக்கப்படுறது? கணக்கு போட போறாரு, அவரை கூப்பிடு. சரிங்க ஐயா. செல்லசாமிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. மூத்தவரை வச்சுட்டு இளையவர் கல்யாணம் பண்றது நம்ம சாதிசனத்துல முறையில்ல. பெரியா நீங்களும் கட்டி காப்பாத்தி வச்சுக்கிற குடும்ப கௌரவத்தை குப்பமேட்டில் கொண்டு போய் கொட்டுறது தயாராயிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. முத பத்திரிகைய இந்த குடும்பத்துக்கு வைக்கிறதா முறை. கொஞ்சம் நெல்லுங்க. பெரிய புண்ணியத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை. பத்திரிக்கை யாரு கொண்டு வந்து வச்சாலும் சீர் கொடுத்த அனுப்புறதான் இந்த வீட்டு முறை. கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் கொடுக்கிறீங்களா?
இந்த ஜென்மத்தில் நான் திருப்பி அடைக்க போறேன். என்னங்க என் புள்ள பத்திரிக்கைய வாங்கிக்கிருச்சா? வச்சிட்டு வந்திருக்கேன். இது என்னங்க? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு பெரிய வீட்டு சீதனம். என் புள்ள தங்க பாண்டி கொடுத்து விட்டுச்சா? நம்ம புள்ள தங்க பாண்டி கொடுத்து அனுப்பிச்சிச்சு. ஐயா